ஹலோ, இன்னைக்கு பாருங்க, ஓட்டு போடுறதுக்காக ரொம்ப ஆசையோடு போனோம். ரொம்ப தூரம் நாங்கள் ஆக்சுவலாக வண்டலூர்லேருந்து வச்சுக்கோங்களேன், நெடுங்குன்றத்துலேருந்து வரோம். நாங்கள் வந்து லிட்டில் மவுண்டில் போய்ட்டு எங்களுடைய ஓட்டர் பார்த்தா இத்தனை எவிடன்ஸ் வச்சுருக்காங்க. ரேஷன் கார்டு, ஆதார் கார்டு, ஓட்டர் ஐடி, அப்புறம் வந்து எங்களுடைய எனக்கு என்னெல்லாம் இருக்கோ அத்தனை ஐடி ப்ரூஃபும் வச்சுட்டு அங்கே போய் கேட்டால் உங்களுக்கு ஓட்டு இல்லை அப்படிங்கிறாங்க. எங்கள் 18 இயர்ஸ்லேருந்து நாங்கள் ஓட்டு போட்டுட்டோம். எங்களுக்கு ஓட்டு இல்லைன்னு சொன்னால் என்னங்க அர்த்தம்? போய் அங்கே போய் கேட்குறோம், உங்களுக்கு நீங்கள் வந்து அந்த எஸ்ஐஆர் பதிவு பண்ணல, அந்த ஃபார்ம் ஃபில் பண்ணால் தான் உங்களுக்கு வந்து ஓட்டுன்னு சொல்கிறாங்க. இது எந்த விதத்தில் நியாயம்? சரி, கிடைச்சவங்க பண்ணலாம், கிடைக்காதவங்க என்ன செய்ய முடியும்? நம்மளுக்காக பக்கத்து வீட்டுக்காரங்க அக்கத்து வீட்டுக்காரங்க வாங்கியே வச்சுருப்பாங்க. சரி, அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிங்களே ஒரு நோட்டீஸ் போர்டு போட்டுக்கலாம். இல்லை எவ்வளோ வால்பேப்பர்ஸ் ஓட்டுறாங்க, எத்தனையோ சினிமா அட்வர்டைஸ்மெண்ட்லாம் போடுறாங்க. அதுபோல் ஒவ்வொரு இடத்துலையும் ஒரு பஸ் ஸ்டாண்டில் ஒரு பெரிய அளவில் இந்த மாதிரி நீங்கள் இந்த பத்திரத்தை இந்த ஃபார்மை நீங்கள் பதிவு பண்ணால் தான் உங்களுக்கு ஓட்டு போட முடியும், தயவுசெய்து பதிவு பண்ணுங்கன்னு ஒரு வார்த்தை போட்டு ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்டு கொடுத்துருக்கலாம். அதை விட்டுட்டீங்க. இப்போ இந்த காலத்தில் யாருங்க டிவி பார்த்துட்டு நியூஸை பார்த்துட்ருக்காங்க? கொஞ்சம் நேரம் மொபைலில் ஸ்க்ரோல் பண்ணுறோம். வீட்டு வேலை செய்யவே எங்களுக்கு சரியாக இருக்குது, வெளி வேலை செய்யவே சரியாக இருக்குது. இன்றைக்கி பாருங்கள், எங்கள் வீட்டில் 5 ஓட்டு அநியாயமாக போயிடுச்சு. நீங்கள் என்னங்க சொல்கிறீங்க அதை பற்றி? ஆமாம், கரெக்ட் தான். 5 ஓட்டு போயிடுது எங்களுக்கு. நாங்கள் கிட்டத்தட்ட ஒரே ஏரியாவில் 60 வருஷமாக இருந்திருக்கிறோம். அது எப்படி எங்களுக்கு இல்லாத கூட நாங்கள் போன ஒரு தடவை நாங்கள் ஓட்டு போட்டிருக்கிறோம். அப்போ இருந்த பேர் இப்போ எங்கே போச்சு அந்த லிஸ்ட்டில்? அந்த பேர் எங்கே போச்சு? எங்கள் ஃபோட்டோ எங்கே போச்சு? இது என்ன, அந்த ஓடை திருடுறீங்களா? ஏன் அந்த மாதிரி திருட்டுத்தனம் பண்ணுறீங்க? வேறு என்னங்க சொல்கிறீங்க? எங்கள் அறிவுக்கு அதாங்க தோணுது, வேறு ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. ஆக மொத்தம் இந்த வருஷம் போயிடுச்சுங்க. நெக்ஸ்ட் இயராவது கரெக்டாக பண்ணுங்கள். தயவுசெய்து ஓட்டு போடுறவங்களுடைய ஓட்டை சரியாக பயன்படுத்திக்கங்க.